நமஸ்கார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாருங்களேன், கத்தார், தோஹா கத்தார்ங்கிற ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு எலக்ட்ரிக்கல் ஃபோர்மேன், எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் எல்லாம் ரெண்டுமே ஒன்று தான், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சூப்பர்வைசர், ஃபோர்மேன். ஃபோர்மேன்னா இன்னும் கொஞ்சம் மூத்தவர், இல்லைனா சூப்பர்வைசர்னா ஓரளவுக்கு அதை விட ஒரு ஸ்டெப் குறவு அப்படின்னு வச்சுக்கோமே. சரி, இதை விளக்கி சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். கத்தார் உங்களுக்கு தெரியும், நல்ல நாடு. ஓகே, ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் அந்த கேட்டகரினாலும் பரவாயில்ல, ஃபோர்மேனாக இருந்தாலும் பரவாயில்ல. சேலரி 2000 2500 கத்தார் ரியால் கிடைக்குது. டியூட்டி ஹவர்ஸ் 8 hours தான், பரவாயில்ல. இதில் முஸ்லீம் கிறிஸ்டின் கேண்டிடேட்ஸ் ப்ரிஃபர்ட்னு சொல்லியிருக்கு. அப்போ நல்ல 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்களில். அது சிவியை பார்த்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு டெலிஃபோன் இன்டர்வியூ பண்ணி ஓகே ஆச்சுன்னா ஆஃபர் லெட்டர் கொடுக்கலாம். அப்போ அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2000 2500 டிபெண்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் ஆயில் அண்ட் ஃபீல்ட் கேஸ், இதுவும் அது அந்த இது தான். ஓகே, ஆயில் ஃபீல்டு தான். அப்போ இதில் உங்களுக்கு சிவி செலக்ட் ஆச்சுன்னா விசா இஷ்யூ பண்ணிடுவாங்க, ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கத்தார் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு சில மெடிக்கல் அதுவும் அவங்க மூலமாக தான் பண்ணணும், பண்ணி விசா அடிப்பாங்க. ஓகே, அதை நாங்கள் செஞ்சு தரோம். அப்போ இதில் என்னென்னா, இந்த ஜாபுக்கு சேலரியை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கத்தார் ரியால் வந்து அங்கே 25,000 ஆயிடுச்சு. அப்போது மினிமம் 50,000 60,000 வரைக்கும் சேலரி கிடைக்குது. இது 8 hours டியூட்டிக்கு ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் இருக்குது. ஒரு வேளை ஓவர் டைம் இருக்குது அப்படின்னா இன்னொரு 10 15 20,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க வாய்ப்பு இருக்குது. இது முதல் வருஷம். 2வது வருஷம்லாம் ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு 80,000 1 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, அது அவங்க ஃபிட்னஸை பொறுத்து. சரி, நம்பி பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு கஷ்டம் இல்லை. இதுக்கு ஒரு 50,000 செலவாகும். 50,000 செலவாகும். ஓகே, இனிஷியலாக ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எல்லாம் முடிஞ்சவரை போகும்போது தந்தால் போதும். ஓகே, டிக்கெட் அங்கேருந்து தான் கொடுப்பாங்க. ஆனால் இதை வாங்குகிற பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு சேர்த்து நம்மகிட்ட காசு வாங்கிக்கிறாங்க. டிக்கெட் கம்பெனி தரப்புலேருந்து வரும். சரிங்களா? சரி, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வேலை செய்கிறாங்க நிறைய பேர் சேர்ந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறது தப்பு இல்லை இல்லையா? ஒரு மாதம் சம்பளத்தை விட கம்மி தான். அட்வான்ஸ் இல்லை. நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை மட்டும் அனுப்பி விடுங்க. ஓகே, போட்டு விடலாம். இது நிறைய 20-30 பேர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதிலே 2 ஷிஃப்ட்டுகள் ஓடுதான். அதனால் 10 பேர் எடுத்தாங்கன்னா இன்னொரு 10 பேர் எடுத்தால் 2 ஷிஃப்ட்டு பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பெரிய அளவில் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய கம்பெனி. சரி, மனசில் வச்சுக்கங்க. எனக்கு கால் பண்ணுங்கள். ஒரு ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக அனுப்புங்க. ஒன்று ஒன்றா அனுப்பாதீங்க. ஓகே, ஒரு கடையில் போய்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி பண்ணி ஒரே இதாக அனுப்புங்க இல்லையா? ஆமாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஒருவேளை இந்த வேறு நாடுகள் போனாலும் வேக்கன்சிகள் வந்துட்டு இருக்கு, பாருங்கள்.